நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போறீங்க. உங்கள்ட்ட நெறைய லக்கேஜ் இருக்கு. நீங்க ஸ்டே பண்ண போற ஹோட்டல்ல செக் இன் ஆர் செக் அவுட் டைமிங் வந்து மேட்ச் ஆகல அப்டின்னா, நீங்க டிராவல் பண்ற எல்லா இடத்துக்கும் உங்களோட பேக்கேஜ தூக்கிட்டு திரிய முடியாது. செக் இன் டைம் வர்ற வரைக்கும். சோ உங்களோட பேக்கேஜ எப்படி பப்ளிக்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்றத இந்த வீடியோல சொல்றேன். நான் இன்னைக்கு சவுத் கொரியா வந்திருக்கேன். சோ எல்லா பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ஸ்டோரேஜ் பேக் கியோஸ்க் இருக்கும். நான் சவுத் கொரியால இருக்கிற சோல்ல இருந்து பூசானுக்கு ஏர்லி மார்னிங் டிராவல் பண்ணணும். எனக்கு Airbnbல செக் இன் டைம் இன்னும் வரல. சோ அதனால பெஸ்ட் ஐடியாவா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஸ்டோரேஜ் லாக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். உங்களோட பேக்கேஜ் சைஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லாக்கரை சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லாக்கர் ஓப்பன் ஆயிடும். உங்களோட லாக்கர் நம்பரை மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற காயின் லாக்கர் இதே ப்ராசஸ் தான். அண்ட் கீக்கு பதிலாக நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். இன் கேஸ் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னா பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமா உங்களோட பாஸ்வேர்ட் ரிசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் தொலைஞ்சிருச்சுன்னா யாராச்சும் உங்களோட லக்கேஜை திருடிட்டு போயிட வாய்ப்பு இருக்கு. அண்ட் காயின் லாக்கரை எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.